மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல குறிப்பா பிரஜன் மற்றும் வாட்டர்மெலனுக்கு இடையே ஒரு பயங்கரமான சண்டை. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஏன்னா அது லைவ்லயும் வந்துருச்சு. அந்த பிரச்சனையை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அரோராவை வச்சு செய்யறதுக்கு பிக் பாஸ் வந்து கோத்து விட்டு ஒரு வேலையை பார்த்து விட்டார். அது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி திவாகர் கொஞ்சம் செம்ம காண்டுலையும் கடுப்புலையும் தான் இருக்கிறார். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான குறும்படம் என்னன்னா முரண்பாடுகள் அப்படின்றதான். முரண்பாடுகள்னா என்ன? சண்டை. அந்த சண்டை காட்சிகள் தான் இன்னைக்கு குறும்படம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஏவிலே ஒரு பெஸ்ட் பயங்கரமான ஒரு ஏவினா இந்த இந்த ஏவி எடிட் பண்ண இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் பயங்கரமா இருந்துச்சு அந்த ஏவில. ஓகே, அதுலயும் பிக் பாஸ் இன்ட்ரோ கொடுத்தது கேளுங்க. இன்றியமையாத ஒரு பதவி உங்களுடைய உணர்வு, அது பகிர்ந்தல் தான். ஆனா இது எல்லா உணர்வை விட மேலோங்கி இருந்த உணர்வு, அந்த உணர்வுனா இதுதான். ஸோ எல்லாரும் அந்த உணர்வை எல்லாரும் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்திருக்கீங்க, பயங்கரமா பண்ணியிருக்கீங்க. முரண்பாடுகளின் தொகுப்புன்ற மாதிரி பயங்கரமான இன்ட்ரோ. பிக் பாஸ் இன்ட்ரோ கொடுத்துலே வேற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஏவியை போடுறாங்க. அந்த ஏவியில பயங்கரமா டாமினேட் பண்ணது யாருன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகிய திவாகர், அதுக்கப்புறம் கானா வினோத், கெமி, பிரவீன்ராஜ், அப்புறம் கமருதீன் மற்றும் பார்வதி. இந்த சண்டை காட்சிகளை டாமினேட் பண்ணவங்க இவங்க தான் மெஜாரிட்டி. அதுல ஹையஸ்ட்னா வாட்டர்மெலன். அடுத்துதான் கமருதீன் வருவாரு, பார்வதி வருவாங்க, பிரவீன், கெமி, இவங்க 5 பேரும் செஞ்சுட்டாங்க. அந்த ஏவியை செதுக்கி இருக்காங்க. அந்த 5 பேருக்கு ஒரு ஏவி செதுப்புனா எப்படி இருக்குமோ அதுல பயங்கரமான செதுக்கின ஏவி அவங்க தான். கானா வினோத்துமே வந்தாரு. பட் அதுல 5 பேர், இந்த 5 பேருக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸும் நிறைய செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. இதுல பரிதாபம் என்னன்னா விக்கல்ஸ், விக்ரம், அரோரா இவங்களுக்குலாம் போர்ஷன்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு போர்ஷன்ஸே இல்லாம போச்சு. கம்மியான போர்ஷன்ஸ் இருந்தது. பட் இந்த ஏவில எல்லாரையுமே கவர் பண்ணாங்க. ஸோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விடாம இல்லை, எல்லாருமே கவர் பண்ணி எல்லாரோட போர்ஷன்ஸுமே இருந்தது. அதுல கூட ஒரு ஆளுக்கு ஒரு போர்ஷனும் இல்லாம இருந்த ஒரு நபர் யாருன்னா பிரவீன் காமிந்தியை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவருக்கு தான் ஏவி செக்மெண்ட்டே ஒண்ணுமே இல்லாம போகுது. அவரு இது ஒப்புக்கு சப்பான் இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள சும்மா வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு வாரத்துல போயிட்டுதால அவரால் எந்த ஒரு மொமெண்ட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ண முடியல. மேபி அவருக்கு வேணா ஒரு ஃபுட்டேஜ் வச்சிருக்கலாம். அந்த கதை சொல்ல போற டாஸ்க்ல அவர் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு ஃபுட்டேஜ் அவருக்கு வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே தாண்டி, அவர் பாவம் சும்மா உட்காந்து வேடிக்கை படம் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் நம்மளது ஏதாவது இருக்குமான்னு பாக்குறாரு. பாவமா தான் இருக்கு அவர் பார்க்கும்போது. அந்த இடத்துல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பயங்கரமா இருந்ததுங்க. ஏவி எடிட்டர் கலைக்கிட்டியா. இன்னும் நிறைய மூமெண்ட் எஃப்ஜேக்கெல்லாம் கூட இருந்தாலும் எஃப்ஜேவோட இன்னும் நிறைய மூமெண்ட்லாம் மிஸ் ஆயிருந்தது. பட் ஓகே, எஃப்ஜேவும் மறந்துட்டு பாருங்க. அந்த ஏவில எஃப்ஜேக்கும் பயங்கரமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது ஒரு பக்கம். ஓகே, இந்த ஏவி போடும்போது போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் பயங்கர வைப்பா இருக்காங்க. அப்போ எனக்கு அரோரா கொஞ்சம் கம்மியா இருக்கு, விக்கல்ஸ் எனக்கும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா சண்டை போட்டுருக்கணும்ன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி இன்னொரு வாட்டி ஏவியை போட சொல்றாங்க. இப்படி ஸோ இன்னொரு வாட்டி ஏவி போடுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்கும்போது பிக் பாஸ் இல்ல ஏவிலாம் கிடையாது, நீங்க கிளம்புங்க, மூடிக்கிட்டு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சண்டை நடக்குது. பட் அந்த சண்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த அன்சீன் ப்ரோமோல என்ன நடந்துச்சு? அன்சீன் ப்ரோமோல அந்த ஏவி போடும்போது அங்க ரம்யாவும் வாட்டர்மெலனும் சண்டை போடும்போது ஒரு டாஸ்க் வருது. ஓகே, அப்ப சண்டை போகும்போது போடு தள்ளே போடுன்ற மாதிரி ஒரு டைலாக் வினோத் பாஸ் பண்றாரு. ஸோ அந்த சீனை பார்த்துட்டு வினோத் ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒரு டைலாக் போடுறாரு. போட்ட உடனே திவாகர் அஃபண்ட் ஆகிட்டு திவாகர் பேச உடனே பூ அப்படின்ற மாதிரி கானா வினோத் துப்புறாரு. கானா வினோத் துப்புனதுக்கு அப்புறம் திவாகர் துப்புனார். ஸோ இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் துப்புன கானா வினோத் தப்பு, 2வது தான் திவாகர் தப்பு. கரெக்டா? இங்க பேசினா பேசிக்கணும். இவர் தானே ஃபர்ஸ்ட் இப்படி துப்புற ரியாக்ஷன் பண்ணாரு. பண்ணது தப்பு தானே கானா வினோத், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. கானா வினோத் பண்ணதுக்கு அப்புறம் ரியாக்ஷன் சரி, ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான் அங்க வருது. இப்படி நடக்குது. அடுத்து இப்போ அந்த கண்டென்ட்ல போவோம். இந்த பிக் பாஸ் கிளம்ப சொல்லி போனாரா, கிளம்ப சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, பிரஜன் வந்து அட்ரஸ் பண்றாரு. எப்பா இது 4 ஃபைன், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். ஃபைனல்ஸ் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். ஸோ நம்ம நாளைக்கு காலைல கூட போகலாம். அது வரையும் வந்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு போகலாம், நல்லதோ கெட்டதோ அந்த பேர் வாங்கிட்டு போகலாம், இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஜென்ரலா அட்வைஸ் பண்ண வராரு. உடனே என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி, எப்படி என்கிட்ட ஏன் சொல்றீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பிரஜன் கேட்டதுக்கு என்கிட்ட ஏன் சொல்றீங்கன்ற பிரஜன் வந்து ஜென்ரலா சொல்லதான் வந்தார். உடனே வாட்டர்மெலனா முந்திங்க வந்து என்கிட்ட ஏன் சொல்றீங்க, அவர் பார்த்தது வாட்டர்மெலனா இருந்திருக்கும் போல, அதனால அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யோ எதுக்கு ஏன் துப்புன, என்கிட்ட ஏன் சொல்றீங்க போது, நீ தானே துப்புன, எதுக்கு துப்புனது தப்பு தானே அப்படின்ற கேள்விய கேட்கற பிரஜன் வந்து, ஏய் நாடகம் ஆடாத, நீ நாடகம் ஆடாத, துப்புனது அவரியா, என்ன நாடகம் ஆடாது, இப்பெல்லாம் படாத, நீ இப்பெல்லாம் பண்ணாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் வாட்டர்மெலானையும் பிரஜனையுமே வேலைக்கு கூப்பிட்டு போறாங்க. அது ஒரு மாதிரி. ஓகே, சண்டை போடலையா, எதுக்கு நீ துப்புற, நான் சண்டை போடலாம் வரல, எதுக்கு நீ துப்புறது தப்பு தானே, நீ அவன் துப்புறது பாத்தியா, இதெல்லாம் பண்ணியான்ற மாதிரி பிரிச்சு கூப்பிட்டு போயிடறாங்க. ஓகே,
அடுத்து பிரவீன்ராஜ் வந்து கேட்கறாப்புல. பிரவீன்ராஜ் வந்து கேட்கும்போது அப்படியே கிட்ட வந்து க்ளோஸ்அப்ல அடிக்கிற மாதிரி வந்து கேட்கறாப்புல. ஏய் தைரியம் இருந்தா போடா டேய், ஓவர் சீன் போடாத, இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி இவர் திவாகர் பேசுறாரு. அதுல சபரிலாம் வந்து பிரிச்சு விட்டு போயிட்டான். சபரியே டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டான். சபரியே ரியாக்ட் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல இப்படி நடக்குதா, நடந்து முடிஞ்ச உடனே பிரிஞ்சு போயாச்சு. திரும்ப வந்து பேசுறத வந்து ஒழுங்கா பேச இது பண்ணு, சும்மா இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவரும் துப்பனாரு, நீங்க தெரியாமலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து கேட்கறாப்புல. உடனே வந்து பிரஜன் சொல்றாரு, இல்ல நான் ஜென்ரலா அட்வைஸ் பண்ணதான், இதெல்லாம் பண்ணதான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு அங்க பிரிச்சு விட்டு அதை முடிச்சு விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரோரா போயிட்டு அந்த சண்டை போடுற மாதிரி சில சீன்ஸ் அங்க சும்மா அங்க ஃபன் பண்றாங்களாம். அரோரா விக்ரம் இந்த மாதிரி ஒரு ஃபன் செக்மெண்ட் நடக்குது. திவாகர் என்ன பண்றாரு, போயிட்டு வரும்போது இலச்சவாயினா நானு, இலச்சவாயினாடா எல்லாம் என்ன போட்டு அவர் பண்ணது யாரும் கேட்கல, என்ன மட்டும் கேட்கறாங்களேன்ட்டு. கரெக்ட் தான். பிரஜன் அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் பண்ணதை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் பண்ணது பார்க்கலன்னா அதை நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். திவாகர் அதானே சொல்றாரு, அவர் பண்ணது பார்க்கலன்னா நீங்க பாட்டு தெரிஞ்சுக்கணும். திவாகர் பண்ணதும் தப்பு, அங்க கானா வினோத் பண்ணதுமே தப்பு அப்படி சொல்லுமே தவிர்த்து ஒருத்தரை மட்டும் சொன்னா அது தப்பாயிருக்கும். ஏன்னா அவரும் துப்பி இருக்காருன்னும் போது இவரை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்தில் திவாகர் மேலேயும் தப்பு, வினோத் மேலேயும் தப்புன்றதான் பாயிண்ட். அடுத்து எல்லாம் போயிட்டு கலையிட்டே நான் இழிச்சவாயினாடா டே, இழிச்சவாயினா என்ன இது புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போறார் துஷார்கிட்டையும் இதுகிட்டையும். அது அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க, இவரு உள்ள வரும்போது எப்ஜே கூட நான் ஹீரோ 10% கூட வராது என் அந்த அளவுக்கு திறமையா இருக்கேன் நான், தெரியுமா இல்லையா, ஃபீல்ட் அவுட்லாம் ஆயிட்டு உட்காந்து பல பேர் பேசிட்டு இருக்கானுங்க, நான்லாம் அப்படி கிடையாது, என்ன வச்சு பெரிய ஆள் ஆயிட்டு என்ன கதை இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு போறாரு. இது என்ன வச்சுதான் நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகுறீங்கன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. அப்ப வந்து விக்ரம் கேட்கறான், இப்பெல்லாம் நீ பேசாத, உன்னை வச்சுலாம் யாரும் பெரிய ஆள் ஆகல, இதெல்லாம் பண்ணல, அப்ப நீ கத்தி பேசுறியா, நீ பேசி கூட இன்னொருத்தன் பெரிய ஆளாகும், அது தெரியாதா உனக்கு அப்படின்னும் போது அப்படிலாம் கிடையாது, பேசுறதுலாம் ஒன்னும் ஆகாதப்பா அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. அடுத்து சோவால போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஆதிரி எல்லாம் வந்து இது அட்வைஸ் பண்றாங்க, அண்ணே நீ ஏன்னா இப்படிலாம் பண்ற, எதுக்கு தேவையில்லாம ரியாக்ட் பண்ற அப்படின்னும் போது நான் கூட சொன்னேன், பொறுமையா சொன்னா திவாகரனை கேட்டு பாரு நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப பார்க்கும்போது நான் சொன்னதுக்கு என்ன நானே திட்டிக்கணும் போல, இப்ப நீ அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுல நீ பார்க்கும் போதே எனக்கு கடுப்பாகுது, நான் சொல்றது ஒன்னாவது கேட்கறியா அப்படின்ட்டு, உனக்காக சாதகமா பேசவங்களை கூட எதிர்த்து பேசுறேன், நேற்று பர்சனல்ல பேசுற, அவர் பேசினதுக்கு திரும்ப பேசு, எதுக்கு பர்சனல் இழுத்து பேசுற, நான் வந்து பேசும்போது கூட என்ன பர்சனல் இழுத்து பேசுற அளவுக்கு தான் நீ வந்த, என்ன இது உனக்கு, ஒருத்தவங்க நல்லது தானே சொல்ல வராங்க, உன் நல்லதுக்கு சொன்ன வந்தா கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் நியாயமான்ற மாதிரி ஆதிரை தட்டி கேட்கறாங்க. அது வந்து ஆதிரை அது வந்து கோவத்துல இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தப்புனேன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அது கேட்கற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சொல்லி ஒரு பாயிண்ட்ல புரிய வச்சிருக்காங்க. ஆனா திவாகர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் திவாகர் சும்மா இருக்க போறது இல்லை. ஏன்னா ஏவியோட டாமினேஷனே திவாகர் தானே அந்த ஃபைட் சண்டையில பயங்கரமான ஒரு எலிவேஷனும் பயங்கரமான ஒரு டாமினேஷன் கொடுத்தது. பட் ஆக்சுவலி இந்த இடத்த பொறுத்த வரையும் கானா வினோத் தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வாட்டர்மெலன் ரியாக்ஷன் நடந்தது. ஆக்ஷன் அப்புறம் ரியாக்ஷன் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து ஒருத்தரை பிளேம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.